மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆயுள் காலம் முடிகின்ற அந்த தருணத்துல மலக்குல் மௌத் அங்க வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து உங்க உயிரை தாங்க அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வேகமா கேட்ட உடனே கோபமா ஒரு அடியை போட்டு விட்டாங்க. அவங்க நேர அல்லாட்ட மௌத்தாகவே விரும்பாத ஒரு அடியான்ட்ட போய் என்ன போய் நீ ரூக வாங்க சொல்றிய அப்படின்ட்டு தான் அடிபட்ட அந்த வலிய அதனால் ஏற்பட்ட காயத்தை அல்லாட்ட மலக்குல் மௌத் சொல்லி முறையிடுகின்றான். ஓங்கி அடிச்சையில கண்ணு வீங்கி போச்சு. அல்லாஹ் தாலா அந்த மலக்குல் மௌத்துட்ட சொன்னானா, நீ போன உடனே அவர் எந்த நிலையில இருக்காருங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காம படக்குன்னு உயிரை தாங்க, நான் உயிரை வாங்க வந்திருக்கேன்னா அடிக்காம என்ன செய்வார்? அவர் சாதாரண ஆளா? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தூதர், நபி. ஒரு நபியிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குமுறை. நீங்க மலக்குல் மௌத்தா இருக்கலாம், யாரு வீட்டுக்கு வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் போகலாம், அது நான் உங்களுக்கு கொடுத்திருக்க உண்மைதான். ஆனா அது மற்றவர்களுக்கு தான். நபிமார்களுக்கு என்று ஒரு அதம், ஒரு மரியாதை பேணப்பட வேண்டும். இந்த உலகத்துல எந்த மனிதருக்கும் வழங்காத ஒரு சலுகைய நபிமார்களுக்கு மட்டும் நான் தந்திருக்கிறேன். அது என்ன சலுகைனா, அவர்களுடைய நேரம் முடியும் தருணம் வரும் பொழுது நீங்க அவங்கள்ட்ட போய் முதல்ல ஆலோசனை பண்ணணும். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் பேசுங்க, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சலாம் சொன்னாங்க. உள்ள வரலாமா அப்படின்ட்டு அனுமதி கேட்டாங்க. உள்ள வாங்கன்னு சொன்ன பிறகு உட்கார்ந்து பேசினாங்க. பேசும்போது எனக்கு நீங்க ஆயிலை அதிகப்படுத்தி தர முடியுமா? அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஆர்டர். எவ்வளவு காலம் தருவீங்கன்னு கேட்டாங்க. கேட்டாங்களா, நீங்க என்னுடைய ஹயாத்தை ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கீங்க, எவ்வளவு நாள் தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மலக்குல் மௌத் சொன்னார்கள், உங்க கைய ஒரு காளை மாட்டு முதுகுல வைங்க. இப்படி கையை இப்படி வச்சதும் அந்த கைக்குள்ள அந்த மாட்டினுடைய ரோமங்கள் எத்தனை உள்ள இருக்குதோ, ஒரு முடிக்கு ஒரு வருஷம், ஒரு முடிக்கு ஒரு வருஷம். உதாரணத்துக்கு 100 முடி இந்த கைக்குள்ள அடங்குகிறது என்றால் உங்களுக்கு 100 ஆண்டு காலங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, அதுக்கு பிறகு என்ன நடக்குங்க? அதுக்கு பிறகு நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதற்கு பிறகு நீ என் ரூஹை வாங்குவதாக இருந்தால் இப்ப வந்ததோட வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய ரூஹ் வாங்கப்பட்டது. அவர்கள் மௌத்தானார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பற்றிய செய்திகள் திக்ருல் அம்பியா அப்படிங்கிற தலைப்புல மிஷ்காத் என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்.